ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தண்ணி மட்டுமே வச்சு நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம உடம்பை குறைக்கணும், குண்டாயிடுச்சு, தொப்பை வந்துடுச்சுங்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ யூடியூப்பில் தேடுவோம், ஜிம்முக்கு போவோம், டயட் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம டெய்லியும் எதுக்கு எடுத்தாலுமே நம்ம தண்ணி குடித்தா நல்லதுன்னு எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க. மோஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸ்கின் இதாக இருக்கட்டும், நல்ல க்ரோத், நல்ல க்ளோ கிடைக்கிறதுக்கு, நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதில் எப்படி தண்ணி குடித்தா நம்ம உடம்புக்கு எவ்வளோ தூரம் ஆரோக்கியங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது தெரிய வரும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தண்ணியை எப்போவுமேங்க நம்ம குடிக்கிறதுனால தொப்பை ஏன் வருது தெரியுமா? சில பேர்த்து பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி நல்லா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோ ஒரு தண்ணியோ ஜக்கு தண்ணியோ அப்படியே ஒரே மூட்டா குடிச்சிருவாங்க. அப்படி குடித்தா என்ன ஆகுங்க, நம்மள வயிற்றில் இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் பெருசாகும். நம்ம தண்ணி அவ்வளோ இருக்கும்போது அதோட கெப்பாசிட்டி என்னவோ அதுதான் இருக்கும். நல்லா கடன்னு குடிச்சிட்டு தண்ணி நிறைய நான் எப்போவுமே குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தொப்பை கண்டிப்பாக வரும். அடுத்தது நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணுறது என்ன தெரியுங்களா? நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது. சாப்பிட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண உடனே கடன்னு தண்ணியை குடிச்சிருவோம். அப்படி குடிக்கவே கூடாதுங்க. அப்படி குடித்தா என்ன ஆகும், நம்ம சாலிட் ஃபுட் சாப்பிட்ருப்போம். அந்த சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம டைம் தரணும். தண்ணியை போட்டு அப்படியே முதக்க விட்டுட்டோன்னா அது எப்படி இருக்கிறது டைஜஸ்ட் ஆகும். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2-3 சிப் குடிச்சிட்டு அந்த பைப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு முழுங்கிருப்போம் பார்த்தீங்களா, அது கிளியர் ஆகிற அளவுக்கு அதை மட்டும் குடித்தா போதும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு அப்புறமா நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம சொல்லுவோம், இவ்வளோ தண்ணி குடிச்சோன்னா நீ எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நீ இவ்வளோ தண்ணி குடிக்காத எப்படி டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பெரியவங்க அதை கடைப்பிடிக்கிறது மறந்துடுறோம். அதனால தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், குண்டாக இருக்கிறது எல்லாமே அதுதாங்க காரணம். நம்ம ஏன் குண்டாங்க இருக்கோம்? நம்ம ஃபேட் எப்போவுமே உள்ளே இருக்கிற கலோரிஸ் பேர்ன் ஆகுறது இல்லை. நம்ம பேர்ன் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். நிறைய பேருக்கு நம்மளே நினைப்போம், ஒல்லியாக இருக்கவங்க நிறையா சாப்பிடுவாங்க, ஆனால் சீக்கிரம் குண்டே அவங்களுக்கு வெயிட்டே போடாது. குண்டாக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே உடம்பு குண்டாகவே இருக்கும். ஏன் அப்போ அவங்களுக்கே தோணும், என்னடா நம்ம இவ்வளோ தான் சாப்பிட்றோம், எவ்வளோ டயட் இருந்தாலும் உடம்பு குறைய மாட்டேங்குதுன்ட்டு. அதுக்கு ரீசனே என்னென்னா, நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே அந்த கலோரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகணும். அதுக்கு தான் நம்மளுக்கு சிம்பிளாக தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் தெரப்பிங்கிறத ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை நம்ம எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 டேஸில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் 100% அதை பண்ணி பார்த்துருக்கேங்க. எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு போட்டு ஒரு மாதிரி தொப்பெல்லாம் இருந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறனால இந்த கோவிட் டைமில் வாக்கிங்லாம் சரியாக போக முடியாதனால நல்லா ஹாட் வாட்டரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தங்காட்டிக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இதுக்கு முக்கியமாக நம்ம என்னென்னா, நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிற ஹேபிட் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வாட்டர், ஐஸ் வாட்டர், கோல்டு வாட்டர் எதுவுமே குடிக்காதீங்க. அது குடித்தோன்னா என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் எண்ணெய் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதையே நம்ம மீதி இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த ஆயிலே பார்த்தோன்னா அப்படியே கெட்டியாக ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்குங்க. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சூடாக இருக்கிறப்போ டைல்யூட்டடாக இருக்குது, கோல்டாக இருக்கும் போது அதுக்கு ஒரு மெல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்போ நம்ம பாடியும் அதே மாதிரி தான். நம்ம ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்டோம் இல்லை என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நம்ம ஐஸ் உள்ளே போச்சுன்னா அப்படியே உறைஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு பிளட்டே லீக் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ஐஸ் கட்டி வச்சோன்னே என்ன ஆகுது, உறையுது, அதாவது கெட்டி ஆகிடுது. அப்போ நம்ம ஃபுட்டோட ஃபேட்டிக் கண்டென்ட்டும் என்ன ஆகும், நம்ம சாப்பிட்டோன்னே ஐஸ் வாட்டர் குடிக்க அது உள்ளே அப்படியே டெபாசிட் ஆகிட்டே வரும். அதனால தான் நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கணுங்க. இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லாருமே நம்மளே டைம் இல்லைங்க, தண்ணி கூட குடிக்கல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கவே வேண்டாங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்கிறது எல்லாமே நம்ம உடம்பு எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறத வச்சு தான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ அந்த உடம்புக்கு நம்மளுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும், உட்காந்து நம்ம சாப்பாடு எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க, உட்காந்து ரசித்து நம்ம நல்லா பொறுமையாக சாப்பிடுவோம், பொறுமையாக தண்ணி குடிப்போம். தண்ணி குடிக்கும்போது அண்ணாந்து குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, காற்றெல்லாம் உள்ளே போகும் தண்ணி கூட கலந்து. அப்போ நம்மளுக்கு மறுபடியும் குண்டாகிறதுக்கு, தொப்பை வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம வாழ்க்கைக்காகனா நம்ம டைம் நம்மளுக்கு ஒதுக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு பொறுமையாக அந்த கிளாஸை சிப் பண்ணி நல்லா உதடுகள் நனைகிற மாதிரியும் நல்லா தண்ணி குடிக்கிற மாதிரியும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. அது எப்படி குடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.
2 லிட்டர் தண்ணியை 8 கிளாஸாக பிரிச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் வந்து 250 ml எடுத்துக்கலாங்க. காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னே 2 கிளாஸ் ஹாட் வாட்டர் நல்லா குடிக்கணும். கொஞ்சம் டீ, காஃபி குடிக்கிற பதத்துக்கு குடித்தோன்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டே வந்து குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளை கஷ்டப்படுத்திக்காமல் எந்த விஷயத்த பண்ணாலும் அச்சச்சோ இப்படி பண்ணுமா, அச்சச்சோ அப்படி பண்ணுமாங்கிறது இல்லாமல் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து குடிக்கலாம். 250 ml வந்து நல்லா சூடாக குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு வாக்கிங் மாதிரியோ இல்லைன்னா வேறு என்ன வேலை இருக்கோ அது மாதிரி குட்டியாக வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து இன்னொரு 250 ml குடிச்சிடலாம். அப்போ காலையிலேயே எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி குடிக்கணும்னா மீதி 6 கிளாஸை நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்கல்ல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து தண்ணி குடிச்சிடணுங்க. அதே மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி ஒரு கிளாஸு, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு கிளாஸு. ஆனால் எல்லாமே டைம் கேப் இருக்கணுங்க. 1.5 மணி நேரம் டைம் கேப் இருக்கணும். அப்புறம் நைட் டின்னர். இப்போ ஒரு 8 மணிக்கு நம்ம டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னா 6:30 மணிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். அதே மாதிரி 9:30 மணிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஆனால் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 to 8க்குள்ளாரையே நம்ம டின்னர் சாப்பிட்றோம். 8 மணிக்கு மேலே டின்னர் யாரும் சாப்பிட வேண்டாம். அது வந்து கஷ்டம் தான், நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரது கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம எப்படியாவது சரி செஞ்சுட்டோன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாங்க. இந்த வீடியோஸை கண்டிப்பாக நிறையா லேடிஸ் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி நான் ஒன்று ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எப்போவுமே வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு அம்மாவான உடனே நம்மளுக்கு அவங்கள பற்றி யோசிக்கணும், இவங்கள பற்றி யோசிக்கணுங்கிறது கரெக்டு தான். அதுக்கும் மேலே நம்மளை பற்றியும் யோசிக்கணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இதுக்கு டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லைன்னே சொல்லுவாங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்கள் உடலுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து நமக்காக நம்ம கேர் பண்ணிக்கிட்டால் தான். நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கலன்னா வேறு யாருங்க கேர் பண்ணிப்பாங்க? அதனால் நீங்கள் குடிக்கிற காஃபியோ டீயோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த ஹாட் தெரப்பிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக நல்லா பொறுமையாக உங்களுக்கு பிடிச்ச சீனரிலையோ உங்களுக்கு பிடிச்ச ஜன்னல் பக்கத்துலையோ அந்த கப் ஆஃப் நீங்கள் என்ன குடிக்கிறீங்கிறத வந்து பொறுமையாக அதால் ருசித்து குடிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை டிலே பண்ணுறது, லஞ்ச் டிலே பண்ணுறது, டின்னர் டிலே பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். இந்த குடிக்கிறதாகவும் இருக்கட்டும், சாப்பிட்றதாகவும் இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அந்த 10-15 மினிட்ஸ் உங்களுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா இந்த தேடி இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சேன். இது பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிறப்போ இருக்கிற ஹாப்பினஸ், அவங்க என்ஜாய் பண்ணுறது, அந்த ஹாப்பினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும், ரியலைஸ் பண்ணோம். அது நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் தெரியுங்களா? நிஜமாக சொல்கிறேங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே கடன் முடிச்சுட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம அப்படி இருக்கவே வேண்டாம். அதனால எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம ஃபேமிலியை நல்லா தான் பார்த்துக்க போகிறோம். அதுக்கு ஏன் நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும்? அதுவும் அவங்களும் அதை பற்றி நினைக்க போகிறது கிடையாது. ஏன் நீ 10 மினிட்ஸில் இதை பண்ணல, நீ போய் உட்காந்து சாப்பிட்ருக்க, உட்காந்து தண்ணி குடிச்சிட்ருக்கேன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம வேலையை ஆன் டைமில் முடித்தா போதும். அதுக்கு நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஃபோட்டோஸ்லேயே பாருங்களேன், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சது எதுவாக வேணாலும் பாட்டோ என்னவாக வேணாலும் இருக்கட்டும், அதை கேட்டுட்டு பொறுமையாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை நம்ம செய்யலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.